என்னாச்சு? அம்மா வரமாட்டாங்க. உன்னை வீட்டுக்கு கூட்டு போக மாட்டேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. எதுக்காக உன்னை கூட்டு வந்தாங்க? சொல்லு, உன்னை எதுக்காக இங்க கூட்டு வந்தாங்க? என்ன நல்லா இருக்க? இது என்ன கையில கலர் பூசிக்கிட்டு இருக்க? கையில என்ன கலர் பூசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். சரி சரி, உன் வீடு எங்க இருக்கு? ஞாபகம் வரல? என்ன தெரியும்? நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு இருக்கு, இப்பவே சொல்லு. சொல்லு. தூரம். ரொம்ப தூரம். ரொம்ப தூரமா? கொஞ்சம் தெளிவாகிற மாதிரி தெரியுது. ஷாக் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. எங்கடா கூட்டு போற? மெட்ராஸ்ல இருந்து இவ்வளவு தூரம் ஃபேக்டரிக்கு சைட் பார்த்து தானே வந்திருக்கேன். அதெல்லாம் விட்டு சும்மா அந்த சைட்டை விட சூப்பர் சைட் உனக்கு நான் காட்டுறேன்டா. நீ வா என் கூட. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நிகழ்ச்சிக்கு வா. நல்லா தெரியும் மனச கிள்ளாதே, எல்லா மனசும் கொல்லா மனசு வெளியே சொல்லாதே. நீ விட்டா எகுறவே, ஒரு பட்டா எழுதுவே, அதை எத்தனை கண்ணுங்க பார்க்கும், அட என்னன்னு எதுன்னு கேட்கும். குளிர் காத்து பட்டதும் பூத்த முட்டுக்கு சிலிர்த்து வந்துடுச்சு, அட நேற்று பட்டதும் சூடு வந்ததும் நினத்தில் வந்துருச்சு. எல்லா மனசும் கொல்லா மனசு வெளியே சொல்லாதே. எனக்கு பரிமாற அந்த கருவாடு, பசிக்கு உதவாம பண்ணுறிய பெரும்பாடு. நாளு என்னடி நாளு சட்டென்று சம்மதம் கூறு, தோளு ரெண்டையும் சேர்த்து சொல்லணும் சம்பதி நூறு. விவரம் அறிஞ்சிருந்தும் மறந்தது போல் பசப்புரியே, எல்லா முழுக்க நல்லா தெரியும் மனச கிள்ளாதே. எல்லா மனசு கொல்லா மனசு வெளியே சொல்லாதே.
இடுப்ப ஒடிச்சேனே அண்ணா நடக்காதே கடுப்பாயிருக்கும் என்ன புத்தி விட்டு கிளறாதே கிடைச்சா வெளுத்திடுவே உன்னை பத்தி தெரியாதா வளைச்சு கதை படிக்க வாடுறப்ப புரியாதா பேச்சு என்னடி பேச்சு உச்சியில் நிற்கிது சூடு மாமன் நெஞ்சில சாஞ்சு மன்மதன் அவனி பாடு மெதுவா மசிய பண்ணி நினைச்சத நீ முடிச்சு விட்ட அதுக்கு தகுந்தபடி அனுசரிச்சு நடந்துக்கிட்ட சில்லா முழுக்க நல்லா தெரியும் மனசு கிள்ளாதே எல்லா மனசு கொல்லா மனசு வெளியே சொல்லாதே நீ விட்டா எகுறவே ஒரு பட்டா எழுதுவே அதை எத்தனை கண்ணுங்க பார்க்கும் அட என்ன ஏதுன்னு கேட்கும் குளிர் காத்து பட்டதும் பூத்த முட்டுக்கு சீர்த்து வந்துடுச்சு அழநீட்டு பட்டதும் சூடு வந்ததும் நினைப்பில் வந்துடுச்சு இந்த ஜில்லா முழுக்க நல்லா தெரியும் மனச கேளாதே எல்லா மனசு கொல்லா மனசு வெளியே சொல்லாதே ஜில்லா முழுக்க நல்லா தெரியும் மனசு கிள்ளாதே எல்லா மனசு கொல்லா மனசு வெளியே சொல்லாதே டான்ஸ் முடிஞ்சது. வா சைட்டுக்கு போவோம். ஏய் ஒரு கொஞ்சம் அறிவு இருக்கடா. நான் என்ன சைட் அடிக்கிறதுக்காக கூப்பிட்டேன்? சைட்டை பார்ப்போம்னு, ஃபேக்டரிக்குரிய இடத்தை பார்க்கறது கூப்பிட்டேன். அவங்க எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுறாங்க. ஆ. அப்படியே ஸ்டேஜுக்கு போய் ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்து இன்னும் விஷ் பண்ணிட்டு வந்துரும் ப்ளீஸ். அனாதை குழந்தைகளோட வளர்ச்சி நிதிக்காக நீங்க இந்த ப்ரோக்ராம் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். இந்த அனாதை குழந்தைகளுக்காக டான்ஸ் ஆடுனதுல என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பை தி வே யூ டான்ஸ் ரியலி வெல். என் விருப்பப்பட்ட சினிமாவில் நடிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஐயோ வேண்டாங்க. ஏய் வா வா ராஜாவை பார்க்கலாம். வணக்கம். ஐயோ ராஜா சேகர் கடலோர கவிதைகள் ராஜா சார். Hello. ஒரு ஆட்டோகிராஃப். ஏய் பேனா கூட இந்தாங்க. இதுல ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்க. சினிமால பார்த்த மாதிரி இருக்கீங்க சார். சேகர் சீக்கிரம் பேனா கூட. இப்போ என்ன படம் சார் பண்ணிட்டு இருக்கீங்க? என் குருநாத் பாரதராஜாவோட கருத்தம்மா. வெரி குட் சார். தேங்க் யூ சார். See you. வரேன். புது வசந்தம் பார்த்தேன் சார். டாப் சார். ஏய் ராஜா You idiot. அவ தெரியும். டான்ஸ் ஆன அந்த பொண்ணு நீ விரும்புற. அவ கூட பேசணும்னு நினைக்கிறா தானே? எனக்கு ஒரு நாள் டைம் கூட அவளை ஃபாலோ பண்ணி உனக்கு டீடைல் தரேன். அக்கா நேத்து நான் கொடுத்த ப்ரோஸ் டெக்ஸ்ட் எங்க? ஷெல்ஃப்ல இருக்கும் பாரு. எங்கக்கா? அங்கதான் இருக்கும் பாருடி. ஐயோ எதை தேடினாலும் ஜாதகம் கட்டாவே இருக்கு. அப்பாக்கு வேற வேலையே இல்ல. யாரு ஜாதகம் கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறாரு. சந்தானம், குருமூர்த்தி, கோபாலகிருஷ்ணன், சதாசிவம். என்னது இதெல்லாம்? அதெல்லாம் உங்க அக்காவுக்கு வந்திருக்கிற வரண்டி. அதுல எது அமைய போதோ. சாயந்தரமான ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட காசு இல்லாதவங்க எல்லாம் பொண்ணு பாக்குறேன்னு சொல்லி ஸ்டைலா இங்க வந்து உட்காந்துடுறாங்க. அவங்களுக்கு பலகாரம் பண்ணி போட்ட காசை மிச்சம் பண்ணி வச்சிருந்தா அக்காவுக்கு அமெரிக்கா மாப்பிள்ளை கட்டி வச்சிருக்கலாம். சரி சரி நீ கிளம்பு. சரி அப்பா. என்னங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன கேட்டாங்க? என்ன கேட்டிருப்பாங்கன்னு நான் சொல்றேன். அக்கா மாப்பிள்ளை பார்க்கும்போது வெறும் கழுத்தா இருக்க கூடாதுன்னு ஒரு மைனர் செயின் கேட்டிருப்பாங்க. ஆபீஸ்ல இருக்கும்போது நிமிஷத்துக்கு ஒரு தடவை அக்கா நினைச்சு பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு ரிஸ்ட் வாட்ச் கேட்டிருப்பாங்க. அப்படித்தானப்பா? அப்புறம் வீட்டுல தனியா இருக்கும்போது அக்காவுக்கு ரொம்ப போர் அடிக்கும் இல்லையா? அதுக்காக ஒரு டிவியும் டேக்கும் கேட்டிருப்பாங்க. அக்கா வெளியில கூட்டிட்டு போகும்போது பஸ்ல கூட்டிட்டு போனா ரொம்ப கஷ்டப்படுவாளேங்கிறதுக்காக சொகுசா கூட்டிட்டு போக ஒரு ஸ்கூட்டர் கேட்டிருப்பாங்க. அவ்வளவுதானே? இதுக்கு அசந்து போய் உட்காந்துட்டீங்க. அப்பா இதுக்கு ஒரு நல்ல வழியை நான் சொல்றேன். கவலையை விடுங்க. முதல்ல அடக்கடை எதுக்கு இருக்கு? ₹1,00,000 டெய்லி கலெக்ஷனா கல்லாவில அள்ளிட்டு வந்துடுவோம். ஆமாப்பா சந்தோஷமா அக்கா கல்யாணத்தை முடிச்சிட்டு நிம்மதியா கம்பி எண்ணுவோம். நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவரையும் நொந்து போய் உட்கார்ந்திருக்காரு. அவரை கிண்டல் பண்றியா? இவ மட்டுமா கேலி பண்றா? ஊர்ல இருக்கிற எல்லாரும் தான் கேலி பண்றாங்க. போஸ்ட் மாஸ்டர் தானேன்னு ஒரு இலக்காரம். பிரியங்கா கடமை உடனும் பட்டாவது உங்க ஒரு கௌரவமான இடத்துல கட்டி கொடுப்பேம்மா. அதுக்கும் வழி இல்லாம போச்சுன்னா சர்வீஸ்ல இருக்கும்போது நான் செத்து போயிட்டா கவர்மெண்ட்ல ₹1,00,000 கொடுப்பாங்கம்மா. அந்த பணத்துல அந்த கல்யாணத்தை அப்பா
வரதட்சணையா 50,000 தருவீங்களா? உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறேன். 15 பவுன் நகை போட்டா உங்க பொண்ணை நான் மனைவியா ஏத்துக்கிறேன். கட்டில், பீரோ, ஸ்கூட்டர் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்க மக கழுத்துல நான் தாலி கட்டுறேன். நான் ஒரு கிராஜுவேட். வேலை இல்லாதவங்கிறத பார்க்காம உங்க பொண்ணு கொடுத்தீங்கன்னா காலம் முழுக்க கண் கலங்காம காப்பாத்துவேன். அடி சண்டாளி, என் தலையில நெருப்பள்ளி கொட்டிட்டு ஓடி போயிட்டானே. இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. குடும்ப மானம் மரியாதை எல்லாம் போச்சு. வெளியில தலை காட்ட முடியாதபடி பண்ணிட்டா. 4 பேர் கட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? யாருப்பா அந்த 4 பேர்? நீங்க சொல்ற அந்த 4 பேர்ல எவனாவது ஒருத்தன் ஏழை குடும்பம் வரதட்சணை வேண்டான்னு அக்காவை கட்டிக்க வந்தானா? எல்லாரும் அது வேணும் இது வேணும்னு பெரிய லிஸ்டோட தான் வந்தாங்க. அதுக்காக அக்கா செஞ்சது சரின்னு நான் சொல்ல வரல. அப்பா, எனக்கு தெரியும். ஆமாப்பா, அக்கா போன இடத்துல சந்தோஷமா இருப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்பா, இப்ப அவளுக்கு தேவை உங்க ஆசீர்வாதம். இல்லம்மா, என்னால அப்படி எல்லாம் எடுத்துக்க முடியல. காசு பணம் இல்லாட்டியும் கௌரவமாக இருந்துச்சு. இப்ப அதுவும் போயிடுச்சேம்மா. இனிமே ஒண்ணு யாருமா பொண்ணு கேட்டு வருவாங்க? கவலைப்படாதீங்கப்பா, எனக்குன்னு ஒரு மனுஷன் நிச்சயமா பிறந்திருப்பான்.